உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வருவதாக தகவல் வந்தது. கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாள் தியானம் பண்ண போறதா செய்திகள் வந்தது. இப்போ திடீர்னு தமிழகம் வருவதற்கான காரணம் என்ன? அதே போன்றுதான் பாரத பிரதமர் மோடி அவர்களும் கன்னியாகுமரியில் தியானம் இருந்து அவர்கள் உண்டான வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்காக தான் அவர் அங்கே தியானம் இருக்கிறதுக்காக வராரு. ஆனா மோடி அவர்கள் டு தி எக்ஸ்ட்ரீம் எப்படி போறாரு அப்படின்னா, நான் பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி, தான் தான் ஒரு கடவுளுங்கிற மாதிரி ஏன் அப்படி சித்தரிக்கிறாரு? ஹிஜாப் போடுறவங்களுக்கு பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும், மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக மோடி அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு மீண்டும் மோடி அவர்கள் வந்தா தமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் எழுது இல்லையா? தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, கலர் நூல்கள் கட்டிய கயிறுகள் கட்டி கொண்டு ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ நாங்கள் கேட்குறோம், அப்போ ஹிஜாப் போட்டு மட்டும் ஸ்கூல்லாம் போகலாமா? அப்போ அது மட்டும் மத சாயல்கள் இல்லையா? தலாக் சட்டத்தை அவர் வேணான்னு சொல்றாரு. அதனால இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுவதற்காக தான் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு அதை வரவேற்றிருக்காங்க. அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சட்டமா எதிர்ப்பான சட்டமா நீங்க சொல்லுங்க. ஆளுநர் மாளிகையிலே அழைப்புதல்ல பாத்தீங்கன்னா, திருவள்ளுவருக்கு இந்த பூணூல் போடுறதா இருக்கட்டும், காவி உடை, பட்டை போடுறதெல்லாம், இதெல்லாம் எந்த வகையில நியாயம்னு நினைக்கிறீங்க நீங்க? நியாயமா இருக்கிறது. அதாவது எங்க பார்வைக்கு அவங்க இந்துத்துவவாதி, புரட்சி தலைவி, தமிழகத்திலோட சிறந்த பெண்மணி, சிறந்த தலைவி, இரும்பு பெண்மணி. தமிழகத்தில் அவர் ஆட்சி காலத்தில் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் அடக்கி ஆண்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. முன்னாடி அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி அப்படின்னு சொன்ன நீங்க எல்லாமே இப்போ இரும்பு பெண்மணி, அவங்க ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு ஏன் பயங்கரமா சித்தரிக்கப்பட்டு? விஜய் கட்சியில இருக்கிறவங்க அவங்களுமே ஆட்சிக்கு வர கிடையாது. இப்பதான் கட்சிக்கு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாஜக என்ன, விஜய் கட்சி என்ன செய்துட்டு இருக்காங்க? மோர் ஊத்துறாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வருவதாக தகவல் வந்தது. கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாள் தியானம் பண்ண போறதா செய்திகள் வந்தது. இப்போ திடீர்னு தமிழகம் வருவதற்கான காரணம் என்ன? விவேகானந்தர் மண்டபத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன சார்? அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் நினைவிடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பிறகுதான் விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கன்னியம்மன், அந்த அம்மனுடைய பாதம் அங்கே இருக்கு. அந்த பாதத்தையும் தொட்டு வணங்கிட்டு அப்புறம் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்துல தியானம் செய்திருக்கார். அவர் துறவியா இருந்த முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்திருக்காரு. இங்கே 1 மாத காலங்கள் இங்கேயே தங்கி இருக்காரு. அங்கே அந்த பாறையில் தியானம் செய்திருக்காரு. அவர் துறவி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு நம்ம முக்கடல் சங்கமிக்கும் நம்ம கன்னியாகுமரியில் தான் அது நடந்திருக்கு. அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு அங்கே தான் முக்தி கிடைச்சதா சொல்லிட்டு வரலாறுகள் உண்டு. அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இன்றைக்கும் இருக்குன்றதால மக்கள்லாம் அங்கே பயணம் செய்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் பாறைக்குன்னு சொல்கிறாங்க. கன்னியம்மன் கோவிலுக்கும் அங்கேயும் போயிட்டு வராங்க. பாரத பிரதமரும் சென்ற முறை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் முடிவு ரிசல்ட் வரும் கூட இமயமலைக்கு போயிட்டு தியானம் இருந்தார். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் எங்கே வைப்ரேஷன் அதிகமாக இருக்குமோ அதை அந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சாமியார்கள், துறவியார்கள் இவர்கள்லாம் எங்கெல்லாம் அதிகப்படியாக தியானத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு பயணம் கொள்வது அனைத்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதே போன்றுதான் பாரத பிரதமர் மோடி அவர்களும் கன்னியாகுமரியில் தியானம் இருந்து அவர்களுக்கு உண்டான வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்காக தான் அவர் அங்கே தியானம் இருக்கிறதுக்காக வரார். சார், அதே மாதிரி
உங்களோட இந்த ஆன்மீக சிந்தனைகளை மக்கள் மதிக்கிறாங்க, இந்துத்துவத்தை மக்கள் மதிக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றத கூட மக்கள் நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மோடி அவர்கள் டு த எக்ஸ்ட்ரீம் எப்படி போறாரு அப்படின்னா, நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கடவுளுங்கிற மாதிரி ஏன் அப்படி சித்தரிக்கிறாரு? ஏன்னா இப்போ கடவுள் இருக்குன்னு சொல்றத கூட மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஏன் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் கிரியேட் பண்றாரு? இல்லை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு சபை இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு ட்ரஸ்டி இருக்கும், ட்ரஸ்டியை நிறுவனம் செய்வாங்க, அங்கே இருக்கக்கூடிய சீடர்களுக்கு அது மாதிரி அறிவுறுத்தல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய மக்களுக்கு நான் கடவுளாக காட்சி அளிப்பது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு குரு ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள் அது மட்டும் இல்லைப்பா, அவர் வந்து ஆன்மீகத்தில் வந்து நான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, அதிக நாட்டம் கொண்டவங்க அவங்க வந்து துறவியர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து முக்தி அடைந்த ஒரு வயசாயிடுச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து முக்தியை அடைஞ்சு இருக்கார். ஏன்னா தியானத்தில் வந்து அவர் மிகுந்த வந்து ஆர்வம் கொண்டவர். பாரத பிரதமர் வந்து இந்துத்துவ மீது அதிக நம்பிக்கை மட்டுமல்ல, தியானத்தின் மீது வந்து நம்பிக்கை கொண்டவர். அவர் வந்து தினசரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரம் வந்து தியானம் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், தகவல்களும் எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் அவர் வந்து தெய்வத்தினுடைய ஈடுபாடுல வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து கடவுளாக இருந்து மக்களுக்கு உண்டான நற்பணிகளை வந்து நான் வந்து சேவையாக வந்து நான் செய்துட்டு இருக்கேன். அப்படி தான் வந்து அந்த எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பாரே தவிர நான் தான் கடவுள் அந்த எண்ணத்தை ஒரு அகந்தையில் வந்து நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். மக்களோட சேவகனாக தான் அந்த பணியை செய்திருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சம் பகவான் ஈஸ்வரனே வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ, பகவான் கிருஷ்ணரும் வந்து அதை தான் சொல்கிறார். அதாவது பாரதம் வந்து குருஷேத்திர போர் முடிந்த பிறகு பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெல்லாம் வந்து அதர்மங்கள் எழுகிறதோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை காப்பதற்காக யாரெல்லாம் தோன்றுகிறார்களோ அவரெல்லாம் நான் தான், கிருஷ்ணனாகிய நான் தான். அந்த எண்ணத்தில் தான் வந்து கீதையிலே அது சொல்லியிருக்கு. அதனால் அதர்மத்தை அழிப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக, அவளை ஒடுக்குவதற்காக, இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை ஒழிப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்கு தர்மத்தை காப்பதற்காக பாரத பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம். அந்த எண்ணத்தில் தான் வந்து அவர் சொல்லியிருப்பார். இது வந்து கீதையிலே அதை சொல்லியிருக்காங்க. இந்து தர்மத்தில் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட வந்து தர்மத்துக்காக ஒரு நெறியாளர் அந்த தர்மத்துக்காக நீங்கள் பேசுறீங்க, நியாயத்துக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொன்னால் நீங்களும் கிருஷ்ணராக தான் நாங்கள் வந்து அந்த பார்வையில் தான் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி கீதையில் சொல்லியிருக்குது. மோடி அவர்கள் மட்டும் சொன்னால் கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய ஆணித்தரமான வார்த்தைகள் கீதையில் இன்றைக்கும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து கடவுளாகவே அவர் வந்து நீங்கள் வந்து சித்தரிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் வச்சுக்கிட்டாலுமே கடவுள் அப்படிங்கிறது யார்? எல்லாத்துக்கும் சமமாக இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள். ஆனால் நீங்கள் முஸ்லீம்களை மட்டும் தனியாக சிறுபான்மை மக்களை வந்து ஒதுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் எப்படி தன்னை கடவுள்? எந்த சிறுபான்மையினரை எந்த இடத்துல, எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கி இருக்கு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒதுக்கி இருக்கார் என்று ஏதாவது ஒரு குறிப்பு தான் நீங்க சொல்லுங்க. பிரச்சாரத்தின் போதே வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரி தான் நிச்சயமா எந்த இடத்துல எந்த வார்த்தை, அதாவது முஸ்லிம்கள் வந்து அதிக குழந்தை பெற்றுக்கிறதுனால வந்து நாட்டின் செல்வ வளங்கள்லாம் அவங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், எனது ஹிஜாப் போடுறவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும், மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து மோடி அவர்கள் வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு மீண்டும் மோடி அவர்கள் வந்தா தமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் எழுது இல்லையா? அது நீங்க இப்ப எப்படி? இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இஸ்லாமியர்கள் தான் வந்து இன்னைக்கு மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் காசிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு கேட்டு வீதியாக வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தவிர்த்து தமிழக ஊடகங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் மோடி அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவாக செயல்படுவதால் தமிழக ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகங்களில் அதெல்லாம் வந்து காட்சிகள் காட்டப்படுவது கிடையாது. நீங்கள் ஆங்கில நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்லாமியர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஓட்டு வந்து கேட்டுட்டு வந்து விரும்பி போகிறாங்க. புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹிஜாப் வந்து ஹிஜாப் வந்து இந்தியாவில் யாரையும் போட வேணாம் சொல்ல, வீதியில் தாராளமாக இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போடலாம், அவங்களாம் போகலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. பள்ளிகளில் அனைத்து தரப்பட்ட மக்களும் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சரிசமம் தான் சொன்னீங்க. கல்வியில் எதுக்கு யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க? எல்லாருமே சரிசமம், ஏற்றத்தாழ்வு இருக்கிற பணக்காரர்கள், ஏழைகள், உயர்ந்தவர்கள், உயர்ந்த சாதிகள், கீழ்த்த சாதிகள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்ன நல்ல நோக்கத்தில் யூனிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஹிஜாப் போட்டு போகிறது அது தவறு இல்லைங்களா? இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஓட்டுக்காக, அவர்களுடைய சிறுபான்மையை ஓட்டை பெறுவதற்காக தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் நோக்கத்தோடு தானே வந்து ஹிஜாப்பை ஆதரித்து பேசுகிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது.
இப்போ கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 நாள் முன்னாடி கூட இந்துக்களுக்கு எதிராக வந்து இதை நாங்கள் சொல்லலாமா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா, கலர் நூல்கள் கட்டிய கயிறுகள் கட்டி கொண்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நாங்கள் கேட்குறோம், அப்போ ஹிஜாப் போட்டு மட்டும் ஸ்கூல்லாம் போகலாமா? அப்போ அது மட்டும் மத சாயல்கள் இல்லையா? கயிறுன்னு சொல்லி எந்த கயிறு கட்டிட்டு போகக்கூடாது? என்னோட நம்பிக்கை, கயிறு கட்டுறது என்னோட நம்பிக்கை. இப்போ ஒரு தகப்பனாருடைய நம்பிக்கை, என் பிள்ளை நல்லா படிப்பான், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை போடுறது, சாமிக்கு வேண்டிட்டு மாலை போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்போ அதுவும் வந்து பாஜக வந்து இது வந்து சமம், ஸ்கூல்னா வந்து சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மாலை போடக்கூடாதுன்னு இந்துவை வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, மாலை போட்டு போங்க, விரதம் இருக்காங்க, ரம்ஜான் நோன்பு இருக்காங்களா, விரதம் இருக்காங்களே, அவங்களாம் அலோவ் பண்ணலைங்களா? அவங்களாம் குள்ளா போட்டு போல அந்த தொழுகை நடத்துறது இல்லையா பள்ளி மாணவர்கள் எல்லாம்? அதுக்கெல்லாம் ஸ்கூல் நிர்வாகம் அலோவ் பண்றாங்க. ஒரு டார்கெட்டா உங்களுக்கு முஸ்லிம் பண்றாங்க. அப்படி அதுதான் கிறிஸ்தவர்களமா சர்ச்சுலயே இருக்குமா, சர்ச்சில் இருக்குமா ஸ்கூலு? எத்தனை சர்ச்சிலே கூட்டு போய் ப்ரேயர் பண்றாங்க? அதில் யார் தடுக்கிறாங்க? பைபிள் கொடுக்குறாங்க, யார் தடுக்கிறாங்க? தமிழக அரசு சொல்லுவாங்களா? அனுதரமாக சொல்லுவாங்களா பைபிள்லாம் நீங்கள் படிக்கூடாது, ஸ்கூலில் போய் சர்ச்சில் வந்து குழந்தைங்களை கூட்டு போகக்கூடாது சொல்லி எங்கள் ஒரே ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். தைரியம் இருந்தால் தமிழக முதல்வர் ஒரே ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்களே மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு சிறுபான்மைக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக வந்துட்டு இது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து செயல்படுறாருங்களே, நூதனமான முறையில் கயிறு கட்டக்கூடாதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் எந்த வகையில் நியாயம்? அது ஏன் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமாக ஏன் செயல்படுறாரு, ஏன் இந்துக்களுக்கு விரோதமாக முதலமைச்சர் செயல்படுறாருன்னு சொல்லி ஏன் ஒரு கேள்வியோட எந்த ஊடகங்களும் நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அப்போ இப்போ ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு, ஜியோ பாஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நூதனமான முறையில் இந்து விரோத போக்கை கடைப்பிடிக்கிறார் இல்லைங்களா? அது தவறு இல்லைங்களா? ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே வந்து இஸ்லாமிக்கு எதிரான எந்த விதமான விஷயங்களையும் அவர் கொண்டு வரலை. புரியுதுங்களா? எந்த விஷயமும் சொல்ல, அதாவது முத்தலாக் சட்டத்தை வந்துட்டு அவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு. அதனால் இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுவதற்காக தான் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு அதை வந்து வரவேற்றிருக்காங்க. அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சட்டமா எதிர்ப்பான சட்டமா நீங்கள் சொல்லுங்கள்? இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது சொன்னால் பாரத பிரதமர் மோடி அவர்களையும் பாஜக அரசாங்கத்தால் தான் அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவில் வந்து பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தாலும் கூட இது போன்ற நிகழ்வான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இதுவரை அவங்க கொண்டு வரல. இது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் செயல்படுகிறார் என்று சொல்வது முற்றிலுமாக தவறு. ஏன்னா ஒரு மதத்தை மட்டுமே வந்து முன்னிறுத்துறது அப்படிங்கிறது எப்படி சொல்றது, மற்றவங்களுக்கு அது காயப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து ஆளுநர் மாளிகையிலே வந்து அழைப்புதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு வந்து இந்த பூணூல் போடுறதா இருக்கட்டும், காவி உடை, பட்டை போடுறதெல்லாம், இதெல்லாம் எந்த வகையில நியாயம்னு நினைக்கிறீங்க நீங்க? நியாயமான கேள்வி. அதாவதுமா, திருவள்ளுவர் வந்து பூணூல் வந்து யாரு கவர்னர் அவர் போட்டாருங்களா இல்ல உத்தராஜம் போட்டாருங்களா? ஆமா, உண்மையான புகைப்படத்தை கவர்னர் வெளியிட்டிருக்காரு, அதெல்லாம் தவறு இருக்கு. நீங்க இருந்த புகைப்படத்துல பூநூலை எடுத்துட்டீங்க, பட்டையை எடுத்துட்டீங்க, காவி உடையை எடுத்துட்டு நீங்க வந்து வெள்ளை உடை அணிந்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சா திருவள்ளுவர் அதுதான் சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆலயம் இருக்கு, திருவள்ளுவருக்கு எதிரே ஆலயம், அவர் தான் வந்து கடவுளே இல்லையே, அவர் தான் கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சரி சமாச்சு, இந்துவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மயிலாப்பூர்ல இருக்க போய் திருவள்ளுவர் ஆலயத்தை இப்போ கவர்னர் போறாரு இல்லைங்களா, அங்க ஒரு ஐயங்காரை வச்சு தானே பூஜை பண்றாங்க. திருவள்ளுவர் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா, இந்து மதத்தை சார்ந்தவர், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேணா இருக்கட்டும், அவர் சொன்ன விஷயங்களை நீங்க மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அவர் இந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்னு எதற்காக நீங்க எங்கேயுமே சொல்லல. போடுறீங்க, எதுக்கு பட்ட போடுறீங்க, எதுக்கு காவி உடை போடுறீங்க? அவருக்கு அவர் என்ன அவரோட அடையாளத்தை வெளியில காட்டுறாங்க, இதெல்லாம் தவறு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவர் அடையாளம் அப்படிங்கறத ஒரு குரலை மக்களுக்கு தவறு இல்லையே. குரலை சொல்றாங்க, பாரத சிங்கப்பூருக்கு போறப்போ சொல்றாரு, மலேசியாலையும் குரலை சொல்றாரு, இங்க எங்க சொல்லாம இருக்காரு குரலை? பாரத பிரதமர் மோடி வந்து குரலை சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரலை வந்து பதிவிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க திருக்குறளை வந்து பரவி வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இதை விட்டுட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க எல்லாமே இல்லையம்மா பண்ணிட்டு இருக்க பாரத பிரதமரே பண்ணிட்டு இருக்கீங்க. பாரத பிரதமர் திருக்குறளை சொல்றாருங்களே, அவர் சொன்னாலும் தவறுன்றீங்க, சொல்லனாலும் தவறுன்னு சொல்றீங்க. எதுக்கு தேவையில்லாம் பட்ட போடுறது, அழைப்பதில்லை, எதுக்கு பட்ட போடுறது, அடையாளங்களை அழிப்பது எந்த வகையில நியாயம்? அவருடைய அடையாளங்கள், என்னுடைய அடையாளம் விபூதி வைக்கிறது, என்னோட அடையாளம் ருத்ராட்சம் போடுறது, புரியுதுங்களா? என்னுடைய புகைப்படங்கள்ல வருங்காலங்களில் என்னுடைய ருத்ராட்சத்தையும் என்னுடைய விபூதி பட்டையும் அழிப்பது எந்த வகையில் நியாயம் நீங்க பாக்குறீங்க? இல்ல நீங்க
நீங்க இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து உள்ளடக்குறீங்க. இது அதிமுகவினரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்க்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லாத்தையும் நம்ம இந்துத்துவவாதி ஏன் நீங்களா ஒரு விஷயம் கற்பனை பண்ணி ஒரு விஷயம் பண்றீங்க? அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுதான், பட் எந்த மேடையிலும் நான் ஒரு இந்துத்துவவாதின்னு அவங்க சொன்னது கிடையாது. இந்துத்துவவாதி சொன்னதில்லை. இந்து மதத்திற்காக முதல் இந்தியாவிலே மிகப்பெரிய குரலை கொடுத்தவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மட்டும்தான். மதமாற்ற தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். பசுவதை தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அது மட்டும் 1990ஆம் ஆண்டுகளிலே ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வேத பாடசாலையை தமிழகத்தில் கொண்டு வந்து இந்தியாவிலே வேத பாடசாலைகள் 5 வந்த சூழ்நிலையில் வேத பாடசாலையை கொண்டு வந்தவரே புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அவர் இந்துத்துவவாதி இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? எங்க பார்வைக்கு அவங்க இந்துத்துவவாதி, புரட்சி தலைவி, தமிழகத்திலோட சிறந்த பெண்மணி, சிறந்த தலைவி, இரும்பு பெண்மணி. தமிழகத்தில் அவர் ஆட்சி காலத்தில் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் அடக்கி ஆண்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அதனால் மட்டும்தான் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா என்று பெயர் சூட்டப்பட்டது. தமிழகத்துல பாஜக வந்து ஜெயலலிதா அவர்கள் பெயர் சொல்லி ஓட்டு வாங்கணும், அதனால மக்களை கவரணுங்கிறனால இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க மேற்கொள்றீங்க. நம்மள தனியா நம்மளால எதுவுமே மக்களை கவர முடியாது, தமிழக மக்கள் கிட்ட போக முடியாது. அப்ப அதிமுகன்னு இருக்கு. ஜெயலலிதா அம்மா அவர்கள் பத்தி நம்ம ஏதாவது சொன்னா மக்கள் நமக்கு ஈஸியா ஓட்டு போடுவாங்கங்கிற எண்ணத்துல நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? தேர்தல் முடிஞ்சிச்சாமா? இதுக்கப்புறம் சொல்றேன், ஏன் சட்டமன்ற தேர்தல் அந்த நோக்கம் அந்த நோக்கம் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உள்நோக்கம் இருந்திருந்தால் தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக இந்த பேச்சை பேசியிருந்தால் நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைகள் நியாயம். அதிமுகவுடைய அமைச்சர்களும் உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கார் என்று சொல்கிறார்கள். நேற்று கூட நான் நியூஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். உள்நோக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக ஓட்டை கவர்வதற்காக பிஜேபிக்கு அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டை கவர்வதற்காக அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் சொன்னால் தேர்தலுக்கு முன்பு பேசியிருப்பார். தேர்தல் பிறகு பேசுகிறான்னு சொன்னா அவருடைய கருத்துக்களை அவர் வந்து வெளியே சொல்றதுல எந்த விதமான கருத்தும் தவறும் அல்ல. அதை நீங்க எந்த பார்வையில பார்த்தாலும் அதை பத்தி எங்களுக்கும் கவலை இல்லை. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொன்ன நீங்க எல்லாமே இப்போ வந்து இரும்பு பெண்மணி, அவங்க ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு ஏன் பயங்கரமா வந்து பாரத் உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்பவுமே இரும்பு பெண்மணி செல்வி ஜெயலலிதா தான் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் அல்ல, நீங்க வந்து அவர் வந்து ஊழல் குற்றவாளி, அந்த பெயர் இடம்பெற்று இருக்குதுன்னு சொல்லி அங்க இருந்த நெறியாளர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அளித்த பதில் அது வந்து தவறாக சித்தரித்து தமிழகத்தில் திமுக கட்சியை திமுக சார்ந்த ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி அதை பூதாகரமாக கொண்டு வந்து அரசியலாக அதை மாற்றினார்கள் தவிர நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் உள்நோக்கத்தோடு செல்வி ஜெயலலிதா அவர்களை அப்படி சொல்லவில்லை. அவர்கள் கேட்டது நீதிமன்றத்தில் கூறப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் அந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டார்கள். ஆமாம் என்று பதிலளித்தாரே தவிர உள்நோக்கத்தோடு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலே பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அவர் பேசவில்லை. தொடர்ந்து வந்து அதிமுக உயர்த்தி பேசுறதுக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுக பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நல்ல விஷயமா வந்து கன்வே பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க பேச பேச வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கண்டனம் தான் தெரிவிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக நெருங்க பாஜக பார்க்கிறதா? இல்ல, அதாவது அரசியல் நோக்கங்கள் தேர்தலுக்கு முன்பாக அதையெல்லாம் வந்து இவர்கள் வந்து செய்திருக்கலாம். செய்திருந்தால் வேடம் அணிகிறார்கள் என்றெல்லாம் பாஜகவை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம். தேர்தல் முடிந்து விட்டது. இருந்தாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகளை பேசுவதில் எந்த விதமான தவறும் அல்ல. புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செயல்களை பற்றி தமிழக மக்களிடத்திலே கொண்டு செல்வதனால் எந்த விதமான தவறும் அல்ல. அதிமுக கூட்டணி இருக்கும்போது கூட இதில் நம்ம கேளம்பாக்கத்தில் நடந்த மாநாட்டிலே கூட பாரத பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர்களை பாராட்டி பேசினார். பேசுவது மட்டுமல்லாமல் அதே மாநாட்டிலே சென்ட்ரல் ரயில் நிலையத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று சூட்டப்பட்டது பாரதிய ஜனதா ஐயா மோடி அவர்களால் தான் என்பதையும் தமிழக மக்கள் மறுக்க மாட்டார்கள். அதிமுக சார்ந்த எடப்பாடி அவர்களும் சரி, அவர்கள் தலைமையில் இறங்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரும் சரி, அதை உணர வேண்டும், நன்றியை மறக்கக்கூடாது. அதே மாதிரி நீ இப்ப வந்து பாஜக தமிழகத்துல தனியா வந்து வேரூன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதிமுக சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்களா? நிச்சயமா அந்த மாதிரி எண்ணம் பாஜக கிடையவே கிடையாது. தமிழகத்துல இப்ப நீங்க பார்க்க தான் போறீங்க. 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வருது. எப்படி வேறு ஒன்று இருக்கின்றது. தமிழகத்தில் பாஜக பெறுகின்ற ஓட்டு எண்ணிக்கைகளை அது மிகப்பெரிய சான்றாக தமிழக மக்கள் அளித்திருப்பார்கள் என்பதில் ஆணித்தரமாக உறுதியாக அதை நம்ம வந்து 4ஆம் தேதி பார்க்க முடியும். எதன் அடிப்படையில தமிழகத்துல பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க?
அதிமுகவையும் திமுகவையும் வந்து தமிழக மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அதனால் பிஜேபி வந்து தாமரை வளர்ந்திருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயமே வந்து சொன்னார், ஜெயலலிதா அவர்களுடைய இடம் வந்து வெற்றிடமா இருந்தது வந்து பாஜக தான் வந்து பூர்த்தி செய்யுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. உண்மையா சார்? உண்மையாலுமே அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்புள்ள ஒரு கட்சி தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்க அந்த இடத்த நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நிச்சயமா பண்ணிட்டாங்க மேடம். எந்த வகையில்? பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. 3 ஆண்டுகளில் ஐயா எடப்பாடி அவர்கள் திமுகவை எதிர்ப்பதை தாண்டி குறைகளை மக்களுக்கு சொல்லணும். என்ன செஞ்சாங்க? ஆட்சி பொறுப்புல இல்லீங்களா? ஆட்சி பொறுப்புல இருந்தா தானே இருந்தாலுமே செய்யலாமே, ஏதாவது ஒரு வகையில செய்யறாங்களே. மத்திய அரசு விஜய் மக்கள் இயக்கம் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விஜய் கட்சியில இருக்கிறவங்க அவங்களுமே ஆட்சிக்கு வர கிடையாது, இப்பதான் கட்சிக்கு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாஜக என்ன? விஜய் கட்சி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மோர் ஊத்துறாங்க. அது சாதாரண மக்கள் எல்லாம் கோயில்ல மோர் ஊத்திட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மழை காலங்கள்ல எல்லா மக்களும் வந்துட்டு எல்லாரும் உதவி செய்து தான் இருக்காங்க. உதவிகளை நம்ம வந்து வரவேற்கிறோம். அதுக்காக வந்து அதை வந்து நம்ம கேவலப்படுத்த விரும்பல, அதை வரவேற்கிறோம். அது போல வந்து விஜய் மட்டுமல்ல எல்லாரும் யார் செய்தாலும் அதை வந்து நம்ம வரவேற்கிறோம். உதவிக்கரங்கள் நீட்டுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை விட அதிக பணிகளை விஜய் அவர்கள் செய்யட்டும், விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டவர்களும் செய்யட்டும், அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அதே போன்று பிஜேபியும் தமிழகத்தில் தொடர்ந்து அப்பணியை தமிழகம் முழுவதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு இன்றளவும் வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் உதவி பண்றாங்க. வந்து ஏழை எளியவர்களுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் படிப்பு செலவு முழுவதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான வீட்டு உபகரணங்கள்லாம் வந்து எத்தனையோ மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்றைக்கும் பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ நன்மைகள் செய்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, தேர்தலில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு பாஜக கால் ஊன்றி இருப்பதை என்பதை இது இப்போ வர வந்து நம்ம நாடக தெரியும் என்று சொன்னது காரணமே இவர்கள் செய்த நன்மையினுடைய பயன்தான் அதை வந்து வெற்றியாக வந்து தாமரைக்கு வந்து மக்கள் வந்து அளித்திருக்கிறார்கள் என்பதை சான்றாக வந்து அது அமையும். மீண்டும் வந்து இந்தியா மத்தியில வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மோடி அவர்களே வந்துட்டு பாரத மோடி அவர்களே தெளிவாக சொல்லிட்டாரு, ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல்லாம் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அது நிச்சயமா வந்து நடைபெறும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. நாட்டை வந்து மிகப்பெரிய பலமாக வளமாக மாற்றுவதற்கு உண்டான செயல்கள் இன்றளவும் அது தொடர்ந்து கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் வந்து அதை அறுவடை பண்ற நேரம் தான் அடுத்த 5 ஆண்டு காலம். சரி, அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு அது பயனுள்ளதாக அமைவதற்கு பாரதிய ஜனதா நிச்சயமாக வந்து அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கும். தனி மனித வளர்ச்சியை வந்து நம்மளால் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.